2025 ஆண்டு தவக்காலத்தை சிறப்பான விதத்தில் தியானிப்பதற்காக, நம்முடைய வாழ்வை இறைவனோடு ஒன்றிணைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு சிறிய சிலுவை பாதை. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறை வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 1 பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். இன்றைய சூழல், நாம் வாழும் உலகில் இயேசுவை போன்று பல மனிதர்கள் செய்யாத தவற்றிற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். இன்று சிறையில் இருக்கும் எத்தனையோ மனிதர்கள் தவறு செய்யாதவர்கள், சூழ்நிலை கைதிகளாக்கப்பட்டுள்ளார்கள். குடும்பங்களில் ஒருவர் மற்றவரை பிடிக்கவில்லை என்பதால் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இது குடும்பம், தொழில் செய்யும் இடம், சமூகம் என்று எங்குமே நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. சிந்தனை: என் வாழ்வில் நான் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா, இல்லை நீதியற்ற செயலை பார்த்து முகம் திரும்பி நிற்கின்றேனா? ஜெபம்: ஆண்டவரே, உண்மையை உரக்கச் சொல்ல தைரியத்தை தாரும். நாதியற்று நிற்கின்ற மக்களுக்கு வழிகாட்டவும் துணை நிற்கவும் வரம் தாரும். ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமந்து செல்கிறார். இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 16 அதிகாரம் இறை வார்த்தை 24. இயேசு சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். இன்றைய சூழல், நாம் வாழும் சமூகத்தில் ஏழ்மை, நோய், துன்பம், மனச்சோர்வு, வலி தலைவிரித்தாடுகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியமின்மை, சமமான மருத்துவம் இல்லை, தனிமையினால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு, தன் விருப்பம், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத வலி, அன்றாடம் நாம் ஒவ்வொருவரும் இவற்றை சுமந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனை: இயேசு தன் மீது சுமத்தப்பட்ட சுமையை அன்போடு ஏற்றுக்கொண்டார். நான் என் குடும்பத்தால், சமூகத்தால், உறவுகளால் சுமத்தப்படுகின்ற சுமைகளை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சுமக்க தயாராக இருக்கின்றேனா, இல்லை தட்டி கழித்துவிட முற்படுகிறேனா? ஜெபம்: அன்பு இயேசுவே, நீர் எங்கள் துன்பத்தில் எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு பயணிக்கின்றீர் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழவும், எங்கள் சுமைகளை நாங்களே சுமக்கும் வரத்தையும் தந்தருள இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். இறை வார்த்தை திருப்பாடல் 145 14. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். இன்றைய சூழல், நாம் வாழும் சமூகத்தில் பல மனிதர்கள் தோல்வி, போதை, பாவம், விரக்தி இவற்றால் தடுமாறி விழுந்து விடுகிறார்கள். தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்று எண்ணினால் இயேசுவை போன்று எழுந்து வரலாம். தோல்வியை கண்டு பயந்தால் அது நம்மை ஏதாவது போதைக்கு அடிமையாக்கிவிடும். அது நம்மை தவறு செய்ய தூண்டும். அந்த தவறு நம்மை விரக்திக்கு எடுத்துச் செல்லும். ஆகவே தடுமாற்றம் வேண்டாம். சிந்தனை: நான் என் தோல்வியை எப்படி பார்க்கிறேன்? இயேசு கீழே விழுந்து எழுந்தது போல் நான் எழ முற்படுகின்றேனா? செபம்: ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறையும் தடுக்கி விழும்போது என்னை தூக்கிவிடும். உமது இரக்கத்தின் மீதும் அன்பின் மீதும் அதிக நம்பிக்கை கொள்ளச் செய்தருளும். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை வார்த்தை லூக்கா அதிகாரம் 2 இறை வார்த்தை 35. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இன்றைய சூழல், பெற்றோர் படும் துன்பம், குழந்தை நன்றாக நோய் நொடியின்றி பிறக்க வேண்டும் என்ற எண்ணம், வளரும் குழந்தை செவி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், பெயர் பதவி கிடைக்க வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தை பெற்றெடுக்க வேண்டும்,
என்று பல துயரங்களை உள்ளத்தில் இருத்தி சுமந்து கொண்டிருக்கின்ற தாய். மகன் தூரத்தில் இருக்கின்ற பொழுது சாப்பிட்டானா, நல்லா இருக்கிறானா, நல்லா இருக்கிறாளா, இது போன்ற பல எண்ணங்கள் அவர்களை தொடர்ந்து துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கும். சிந்தனை: துன்பத்தில் இருக்கும் நமது பெற்றோருக்கு நாம் உண்மையான ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஜெபம். அம்மா தாயே, எங்கள் அன்னை மரியே, துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆறுதல் அளித்தருளும். நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு அன்பையும் வலிமையும் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றியருளும். ஆமேன். 5ஆம் நிலை. சீரேனை ஊரை சேர்ந்த சிமியோன் இயேசு சிலுவை சுமக்க உதவி செய்கிறார். இறை வார்த்தை மார்க்கு 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 21. சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். இன்றைய சூழல். தனிமையாக வாழ்க்கையில் பல மனிதர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு துணை நிற்க அல்லது தூக்கிவிட ஆட்கள் இருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றே கூற முடிகிறது. இதில் குழந்தைகள், இளம் பெண்கள், கணவனை இழந்தவர்கள் மற்றும் குடியினால் தன்னிலை இழந்தவர்கள், இதுபோன்று பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சிந்தனை: நாம் மற்றவர்களின் வேதனைகளை சுமக்க தயாராக உள்ளோமா, அல்லது மற்றவர்களிடம் துன்பம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது என்று கண்டவுடன் விலகிச் செல்கின்றோமா? ஜெபம். அன்பின் இறைவா, பல்வேறு போராட்டங்களினாலும் துன்பங்களினாலும் துவண்டிருக்கின்ற மக்களுக்கு என்னால் என்ற உதவி புரிய என் மனதை பக்குவப்படுத்தியருளும். ஆமேன். 6ஆம் நிலை. வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இறை வார்த்தை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இன்றைய சூழல். சிறிய செயல் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். தண்ணீரின்றி தாகத்தோடு வரும் மனிதருக்கு தண்ணீர் கிடைக்கும் போது இனி வாழலாம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்க அதில் ஒருவருக்கு வேலை கிடைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை பிறக்கும், இனி வாழ்ந்து விடலாம் என்று. இதுபோன்று நாமும் சின்ன சின்ன செயல்கள் மூலம் நம்பிக்கையை விதைத்து கொண்டே செல்லலாம். சிந்தனை: நான் பிறர் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டும் விதமாக செயல்பட்டுள்ளேனா? தடுமாறும் மனிதரின் தடுமாற்றத்தை போக்க நான் உதவியுள்ளேனா? ஜெபம். ஆண்டவரே, என்னை அன்பின் ஆயுதமாக மாற்றியருளும். நான் துன்புறும் மனிதர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கும் வரம் தாரும். ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறை வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். இன்றைய சூழல். மீண்டும் மீண்டும் தவறுவது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. மதுவுக்கு அடிமையானவர்களாக சிகிச்சைக்கு செல்லுகின்றார்கள். மீண்டும் அவர்கள் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில், சில மாதங்களில் அல்லது சில வருடங்களில் மீண்டும் தவறுவது இயல்பாக பார்க்க முடிகின்றது. அதைப்போன்று நாமும் சில செயல்கள் செய்யக்கூடாது என்று முடிவெடுப்போம், பிறகு தவறு விழுகின்றோம். ஆனால் இயேசு நம்மிடம் என்ன கூறுகின்றார்? 2ஆம் முறை விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்து பயணிக்க முற்படு என்பது. சிந்தனை: நாம் நம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நம்மை இழந்து நிற்கிறோமா, அல்லது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவரது அருளை பின்தொடர்ந்து செல்கின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் பலவீனமாக உள்ளபோது எங்களை பலப்படுத்தியருளும். உமது அருளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளச் செய்தருளும். விழும்போதும் மீண்டும் மீண்டும் எழுவதற்கான வல்லமையையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருளும். ஆமென். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிரை சந்திக்கின்றார். இறை வார்த்தை
லூக்கா 23ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 28. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். இன்றைய சூழல் சுதந்திர நாடு என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னும் பல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சுதந்திரம் கிடைத்தது போன்று தெரியவில்லை. காரணம், அவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டும் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டும் அவர்களுக்கான நீதி கிடைக்காமலும் இருப்பதை நாம் அன்றாடம் பார்க்க முடிகின்றது. எத்தனையோ மனிதர்கள் அன்றாடம் காணாமல் போகின்றார்கள். பல காணாமல் போகின்ற மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத சூழல். காரணம், உலகில் நடக்கும் அனைத்தையும் நாம் அறிந்திருப்பதில்லை. உலகம் பற்றிய அதிக தெளிவும் நமக்கு தெரியவில்லை. அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனை: நாம் இந்த பலமிழந்த மனிதர்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஸ்டேட்டஸ் வைப்போம் அல்லது ஃபார்வர்டு செய்வோம். இதை மீறிய செயல் நம்மிடம் இருக்கிறதா? ஜெபம். இறைவா, நாங்கள் துன்புறுகின்ற மனிதனின் உணர்வை, வலியை உணரச் செய்தருளும். பிறர் துன்பத்தைக் கண்டு விலகிச் செல்லாமல் துணை நிற்க உம் அருளை தாரும். ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறைவார்த்தை மத்தேயு அதிகாரம் 11 இறைவார்த்தை 28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்றைய சூழல்: தீராத வியாதியினால் துன்புறும் மனிதர்கள், புற்றுநோய், குடும்பத்தில் தான் நேசித்த ஒருவரை இழந்து அதனால் ஏற்பட்டிருக்கும் மனப்போராட்டம், நம்பிக்கையின்மை, வாழ்வின் மீதும் மனித குலத்தின் மீதும் இருக்கும் வெறுப்பு, இவைகளிலிருந்து எழ முடியாமல் தவிக்கும் பலர், விவாகரத்து போன்ற செயல்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளின் நிலை, இன்னும் பல. சிந்தனை: என்னை இறைவன் பல நேரம் பல நிலைகளில் இருந்து விடுவித்து நல்ல நிலையில் வைத்திருக்கிறார். நான் எனக்கு கிடைத்த இந்த அரிய பொக்கிஷத்தை, அருளை, ஆசிரை பிறருக்கும் நன்மை பயக்கும் விதமாக கடத்துகிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, பல நேரங்களில் வாழ்வு வெறுப்புக்குள்ளாகிறது. வாழ்வே முடிந்து விட்டது, இனி ஏன் வாழ வேண்டும் என்பது போன்ற உணர்வுகள். நாங்கள் அவற்றில் விழுந்து விடாமல் வாழ்வை கொடுத்த இறைவன் வாழ்வில் வரும் துன்பங்களை தாங்க வல்லமை கொடுக்க, அவரில் நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு உரிய அருளை தாரும். ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் உடையை அகற்றுகிறார்கள். இறைவார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 24. என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள். இன்றைய சூழல்: மனிதன் மனிதனை பொருளாக பார்க்கப்படும் காலம், நகைக்காகவும் பணத்திற்காகவும் திருமணம் செய்யும் காலம், ஒருவரை அடைய அன்பை ஆயுதமாக்கி ஏமாற்றும் காலம், ஆம், மனிதநேயம் மரணித்துக் கொண்டிருக்கும் காலம். இயேசுவின் ஆடை அகற்றப்பட்டது போன்று மனிதம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சிந்தனை: நான் மனிதனை மனிதனாக பார்க்கிறேனா, அல்லது ஒரு பொருளாக, பொம்மையாக, என் சிற்றின்பத்திற்கு பயன்படும் ஒரு கருவியாக பார்க்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, மனிதனில் மனிதனை பார்க்கவும், மதிக்கவும், நேசிக்கவும், அன்பு செய்யவும் வரம் தாரும். ஆமென். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இறை வார்த்தை லூக்கா 23 வசனம் 34. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைய சூழல்: என்ன தவறு செய்தார் சிலுவையில் அறைபட? ஆனால் உண்மை பேசியதற்காக, உண்மைக்காக நின்றதற்காக அவருக்கு எதிரானோர் பலர். மறுதலிக்கப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார். இவ்வாறு நமது நட்பு வட்டாரங்களிலும் எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம், அல்லது நாம் அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். சிந்தனை: நாம் நம் துரோகி, எதிரி இவர்களை மன்னிக்க தயாராக உள்ளோமா? நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்க தயாராக உள்ளோமா? ஜெபம். அன்பு இயேசுவே,
அத்தகைய கொடிய துன்பத்திலும் நீர் உம்மை துன்புறுத்திய மனிதர்களை மன்னித்தீரே, அதேபோன்று நாங்களும் மன்னிக்கும் வரம் தாரும். ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எல்லாம் நிறைவேறிற்று. இன்றைய சூழல். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் செயல் மறுபிறவியின் அடையாளம். தங்களுடைய கொள்கையில் மற்றும் நம்பிக்கையில் உறுதி கொண்ட மனிதர்கள் தங்கள் வாழ்வை இழந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரி ராணி மரியா, புனித தேவசகாயம், இதுபோன்று இன்னும் பலர். இன்றைக்கும் பல நாடுகளில் நற்செய்தியை எடுத்துச் செல்வோர் தங்கள் உயிரை துச்சமென எண்ணி செல்கின்றனர். காரணம், எந்த நேரத்திலும் அவர்களுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் உண்மையும் கூட. சிந்தனை. நான் என் வாழ்வை என் சுயநலத்திற்காக வாழ்கின்றேனா அல்லது பிற நலத்திற்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, உமது தியாகம் நாங்கள் அன்பு செய்வதற்கும் தன்னலமற்ற அன்பு புரிவதற்கும் உரியவனாக இருப்பதாக. அதற்குரிய அருளை எங்களுக்கு தந்தருள உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆமென். 13ஆம் நிலை. இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறார். இறைவார்த்தை லூக்கா 23:52. அரிமத்தியா பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். இன்றைய சூழல். இழப்பு என்பது எதிர்பாராத ஒன்று, ஆனால் அது அனைவரையும் வந்து தொட்டு செல்லும். நான் எனது இறப்பை வேண்டுமானால் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நம் நெருங்கிய பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்களின் இறப்பை கண்கூடாக பார்க்கப் போகின்றோம் அல்லது பார்த்திருப்போம். அதனால் ஏற்பட்ட வலிகள் நம் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. சிந்தனை. தான் நேசித்த ஒருவனின் இழப்பினால் வாழ துவண்டு போயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்க தயாராக இருக்கின்றாயா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, ஆழ்மனம் வரை வலி தாங்க முடியாமல் அழுகின்ற ஒருவருக்கு அளிக்கவும், அவர்கள் உமது முடிவில்லா அன்பை உணர்ந்து அமைதியில் இளைப்பாறவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்கு உடனிருக்கும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தாரும். ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். யோவான் நற்செய்தி 19:42. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இன்றைய சூழல். இறப்பு ஒரு கடினமான சூழல். விடுதலை கொடுக்க வந்தவர் கல்லறையில் அயர்ந்து உறங்குகின்றார். புயலுக்கு பின் அமைதி. ஆனால் இந்த அமைதி சரித்திரத்தை புரட்டி போட்டது. இறப்பே நமது நிலைவாழ்வின் திறவுகோல் என காட்டியது. சிந்தனை. நம்மிடம் பல கெட்ட செயல்கள் இருக்கலாம், தீய சிந்தனைகள் இருக்கலாம். அவற்றை நாம் இந்த இயேசுவின் கல்லறையில் புதைத்து விடுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் திறவுகோல் உமது மரணம். உயிர்ப்பு என்ற ஒன்றை எங்களுக்கு தந்து எங்களை மீட்டிருக்கின்றீர். நாங்கள் சாவின் நிழலில் குடிகொள்ளாமல் வாழ்வின் நிழலில் குடிகொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.